பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் மைதானம் அருகே கூடியதாக சுட்டிக்காட்டினார். இவ்வளவு கூட்டம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர் உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதியுதவி அறிவித்தார். கூட்ட நெரிசலில் சிக்கி 47 பேர் காயமடைந்ததாக குறிப்பிட்ட சித்தராமையா காயமடைந்தோர் சிகிச்சைக்கான செலவை அரசே ஏற்கும் எனவும் அறிவித்தார். விபத்து குறித்து நீதி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மைதானத்திற்குள் செல்லும் நுழைவு வாயில் சிறியதாக இருந்ததாலும் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் குவிந்ததாலும் விபத்து ஏற்பட்டதாகவும் விளக்கமளித்தார். மேலும் ஆர்சிபி வெற்றி பேரணிக்கு திட்டமிட்ட போது அனைத்து அதிகாரிகளும் ஒப்புதல் அளித்ததாகவும் சித்தராமையா தெளிவுபடுத்தினார். இந்த விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்வதாக சாடிய சித்தராமையா கும்பமேளாவில் 50 முதல் 60 பேர் வரை உயிரிழந்தனர், அதையெல்லாம் குற்றம் சாட்ட முடியுமா என விமர்சித்தார்.